ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட பிறந்த வீடு தாங்க. எனக்கு கண்ணங்குளம் ஊர். எங்கள் பழைய வீடு வந்து நான் இன்னொரு நாள் காமிக்கிறேன். அந்த பழைய ஃபோட்டோஸும் நியூ ஃபோட்டோஸும் இதான் நாங்கள் இப்போ கட்டியிருக்க வீடு. ஓல்டு வீடை வந்து இடிச்சிட்டு தம்பி வந்து இப்போ கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி கட்டியிருக்கான். உள்ளே தான் வீடு. ரோடு நான் காமிச்சிடலாம். அந்த ரோடு ப்ளஸ் வந்து அங்கேருந்து நம்ம இந்த சந்து வழியாக வரணும். ஒரு பைக் வர்றதுக்கே கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். இதான் வந்து கேட்டு, என்ட்ரன்ஸில் நுழையும் போது கேட்டு. இந்த பக்கம் வந்து அப்பாவோட பைக் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து குட்டி குட்டி செடி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி செடி அதெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியிலே ஒரு பாத்ரூம், காமன் பாத்ரூம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அப்பாவோட பைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து உப்பு சாக்கெலாம் அதில் தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. இதில் வந்து செப்பல் ஸ்டாண்டு வச்சுருக்காங்க. இது வந்து வெளியில் காமன் பாத்ரூமாக அதில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதாங்க என்ட்ரன்ஸு. தம்பி வந்து உள்ளே ஸ்டெப்ஸ் வச்சு டியூப்ளக்ஸ் வீடு மாதிரி வந்து கட்டியிருக்கான். மேலே வந்து நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆனோடனே வந்து டிவி, அப்புறம் வந்து 2 சோபா, 2 பக்கமும் சோபா. தங்கச்சி பசங்க, அம்மா, என்னோடய பசங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் டைனிங் டேபிளில் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதெல்லாம் அதில் தான் உட்காந்து மேக்ஸிமம் கீழே உட்காந்து சாப்பிட்றோம். டைனிங் டேபிள் அவ்வளோ உட்கார மாட்டோம். இது வந்து சாமி ரூம் மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க. தம்பி வந்து அவன் ரூமில் வந்து சரி ஏசி இருக்கிறனால அப்பா அம்மாவுக்கு வந்து ஏசி வேண்டான்ட்டாங்க. அதனால் ஏர் கூலர் மாதிரி சரி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கி வச்சுருக்கான். குட்டி பாப்பா வந்து அப்பாவோட கட்டலில் தூங்கிட்டுருக்கா. இதில் அப்பாவுக்கு தனி கட்டலும், அம்மா ஒரு தனி கட்டலில் நார்கட்டலில் தூங்குவாங்க. இது வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள பாத்ரூம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து என்னோடய தம்பி ரூமில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ தம்பிக்கு மேரேஜ் ஆன பிறகு எல்லா ஃபோட்டோஸும் வந்து இங்கே நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். தங்கச்சி மேரேஜ் ஃபோட்டோ, என்னோடய மேரேஜ் ஃபோட்டோ, அப்புறம் வந்து என்னோடய பசங்க எல்லாருமே இருப்பாங்க. இதில் ஒரு பெட்டு தனியாக இருக்கும். ஏன்னா நாங்களாம் வந்தால் படுக்கிறதுக்கு, ஏன்னா 2 பெட்ரூம் அப்பா அம்மா இருக்கிறதுக்கு. ஏன்னா அம்மா அப்பா பெட்ரூமில் வந்து 2 கட்டிலே வந்து பெருசாக இருக்கும். அதனால் நம்மளால் கீழே வந்து படுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நைட்டு வந்து ஹாலில் இந்த தனியாக இருக்கக்கூடிய பெட்டில் வந்து கீழே சோபாவை தள்ளி போட்டு அதில் தான் தூங்குவோம். அதனால் தனியாக அதுக்கு பெட்டு வாங்கி வச்சுருக்கு. டைனிங் டேபிளில் வந்து மேக்ஸிமம் செவ்வாழை, அதுக்கப்புறம் வந்து ஏத்தம்பழம் எல்லாமே இருக்கும். கிச்சன், இதான் எங்களோட கிச்சன். அம்மாவால் எவ்வளோ வந்து க்ளீன் பண்ண முடியுமோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. தம்பியோட ஒய்ஃப் வந்து இப்போ அவங்க படிச்சிட்ருக்காங்க. பிஹெச்டி படிச்சிட்ருக்கனால லீவுக்கு வருவாங்க. லீவுக்கு வந்துட்டு அப்புறம் மேக்ஸிமம் வந்து அம்மா தான் கொஞ்சம் இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறனால அம்மாவால் வைக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு அம்மா வந்து நீட்டாக தான் வைப்பாங்க. குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. கீழே வந்து கபோர்டு வைக்காதனால கீழே மட்டும் அப்படியே ஓப்பனில் தெரியும். இது வந்து காமன் செவருன்னு சொல்லுவாங்களா, அந்த பக்கம் உள்ளது. அதனால் வந்து அவங்க வந்து அது வெள்ளெல்லாம் அடிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. இது வந்து அம்மா வந்து மேக்ஸிமம் வந்து சாப்பாடு உள்ளே தான் வைப்பாங்க. என்றைக்காவது சமைக்கிறது கேஸ் ஏதாவது தீர்ந்து போயிடுச்சுன்னா வெளியில் அங்கே வைப்பாங்க. அதாங்க முடிஞ்சுது அந்த பக்கம். அதுக்கப்புறம் கிச்சன் வழியாக அந்த பக்கம் வந்தால் டைனிங் ஹால், அந்த பக்கம் வந்து தம்பியோட ரூம். இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இங்கேயும் தனியாக வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் ஏத்தம்பழம், சிப்ஸு, அப்புறம் செவ்வாழை எப்படியும் கண்டிப்பாக இருக்கும். நேந்திரம் சிப்ஸு அடிக்கடி வீட்டில் இருக்கும். அது இல்லாதனாலே கிடையாது. இது வந்து தம்பியோட ரூம் தான். தம்பிக்கு வந்து மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகும்போது ஜூன் மாதம் மேரேஜ் ஆச்சு. தம்பி வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறான், அபுதாபியில். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதான் என்னோட தம்பியோட ரூம். அதுக்கப்புறம் லேப்டாப்பு, கொஞ்சம் திங்ஸ் அதெல்லாம் இருக்கும். வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து இதில் இருக்கும். அவளுக்கு நிறைய வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப்க்கு வந்து நிறைய டாய்ஸ்லாம் பிடிக்கும். அதனால் நிறைய டாய்ஸ்லாம் இருக்கும். தம்பி ரூமில் வந்து ஏசி இருக்குது. நம்ம அப்பா அம்மா வந்து கிராமத்துலேயே வளர்ந்தனால அவங்க வந்து ஏசி வேண்டான்ட்டாங்க. இப்போ தம்பி வந்து ரொம்ப கம்பல் பண்ணி தான் சரி ஏர் கூலராவது இப்போதைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஏர் கூலர் இப்போதைக்கு வந்து வாங்கி வச்சான். இதாங்க எங்களோட வீடு. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலில் வந்து என்னோடய தம்பி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இந்த குட்டி பசங்களோட ஃபோட்டோ, சின்ன ஃபோட்டோ, சின்ன வயசில் உள்ள ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். 2 சோபா போட்டிருப்பாங்க. இதான் உள்ள ஸ்டெப்ஸில் ஏறி போகிறது. இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே டியூப்ளக்ஸ் வீட் மாதிரி கட்டுறதுனால தம்பி வந்து அப்படியே வந்து அவன் கட்டிட்டான். இது வந்து பாப்பா தங்கச்சியோட செகண்ட் பேபி வந்து பிறந்த டைமிங்கில் இந்த மூங்கிலில் வந்து தொட்டில் வாங்கி வச்சுருந்துச்சு. இப்போ பாப்பாவுக்கு 1 இயர் ஆகிடுச்சு. அதில் போட முடியாது. அதனால் அதை தனியாக அங்கே எடுத்து போட்டிருக்காங்க. இது மாடிக்கு போகிறது. இந்த மாடியில் வந்து என்னென்னா எதுவும் இருக்காது, ஒரு சிண்டெக்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து துணி காய போடுறதுக்கு வந்து கயிறு மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஏதாவது வத்தல் காய போடணும் அப்படின்னா வந்து வத்தல் காய போடுவாங்க. முன்னாடி இங்கே புளிய மரம் ஒன்று நிற்கும். அதனால் வந்து புளி அடிக்கடி விழும்.
இப்போ வந்து அந்த புளிய மரத்தை வெட்டிட்டாங்க. இது வந்து இப்போ வந்து பச்சை பசேன்னு இருந்த இடம் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வீடெல்லாம் கட்டிட்டாங்க. பின்னாடி பிச்சி செடி, அதுக்கப்புறம் மல்லி செடி எல்லாமே இருக்கும். நாங்கள் பிச்சி பூலாம் பறிக்க போவோம். பக்கத்தில் தோட்டம்லாம் நிறைய இருக்கும். இப்போ தோட்டம்லாம் நிறைய கட் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து செடி, அதுக்கப்புறம் தோட்டம்லாம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பிச்சி செடி அதிகமாக வச்சுருப்பாங்க. இதாங்க எங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியது. ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து இருக்காங்க. இங்கே வந்து தண்ணி சின்டெக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. துணி காய போடுறதுக்கு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. இது எங்களோட வீடு அவ்வளோதான். நாங்கள் வந்து 2000 எங்கள் வீடு வந்து கட்டினாங்க, பழைய வீடு. அந்த வீடு வந்து ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் தான் இருக்கும், ஒரு ஹால். ஆனால் தம்பி வந்து இப்போ அதை ஒரு 80% வந்து எல்லாத்தையுமே இடித்து அவன் வந்து இப்போ நியூவாக வந்து கட்டியிருக்கான். இது கட்டி இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இந்த வீடு கட்டி வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. தம்பிக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு, 1 இயர் ஆகுது. தம்பி வந்து அபுதாபியில் ஒர்க் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து அவனோட ஒய்ஃப் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு இப்போ வந்து கரஸில் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க. அப்பா அம்மா வந்து வீட்டில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. அப்பா வந்து என்னென்னா உப்பு வியாபாரம் விற்கிறாங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அம்மா வந்து வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி தம்பி வந்து பிரியாணி கேட்டான்னு சொல்லிட்டு வந்து சிக்கன் பிரியாணி தான் செஞ்சோம். கொஞ்சம் லேட்டாக தான் வாங்கிட்டு வந்தான். சரி அரிசிலாம் ஊற போட்டு சரி எல்லோரும் சேர்ந்து வந்து நாங்கள் சிக்கன் பிரியாணி செஞ்சோம். அதுக்கு ரைத்தா செஞ்சோம். ஆனால் வந்து கொஞ்சம் தயிர் கம்மியாக இருந்ததுனால சரி இருக்கிறத வச்சு நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சமாளித்தாச்சு. சிக்கன் பொரித்து ரைத்தா வச்சு அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி வச்சோம். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. சொல்கிற அளவுக்கு குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றெல்லாம் கிடையாது. அப்புறம் சிக்கன் பொரித்து வச்சாச்சு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தங்கச்சி நானும் லாஸ்ட்டாக சாப்பிட்டேன். குட்டி பாப்பா வந்து அவளை சாப்பிட விடல. இதாங்க எங்களோட ஃபேமிலி. என்னோடய அப்பா அம்மா, என்னோட தங்கச்சியோட ஃபேமிலி. இது என்னோடய ஃபேமிலி. ஹஸ்பண்ட் வந்து லீவ் கிடைக்கலன்னு வரல. இது வந்து எங்கள் ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி இதாங்க. தங்கச்சியோட பாப்பாவுக்கு வந்து மொட்டை போடும். எல்லாருமே ஃபேமிலியாக போயிருந்தோம். தம்பி வந்து ஃபாரின்லேருந்து வந்தது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.